வணக்கம். இன்றைக்கி நான் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா விஎஸ்சிபிஆர் தியரி. சரியா? இந்த தியரி எந்த சாப்டர்லேருந்து வருதுன்னா கெமிக்கல் பாண்டிங் சாப்டர்லேருந்து வருது. சரியா? இந்த டாபிக் ஏன் நான் எம்ஃபசைஸ் பண்ணுறேன்னா, ஒரு தடவையும் நீட் எக்ஸாமில் இந்த டாப்பிக்லேருந்து மட்டும் 2 to 3 questions வருது. ஸோ அந்த 3 questions நம்ம மாஸ்டர் பண்ணிட்டா ஈஸியாக நம்மளுக்கு 12 மார்க்ஸ் கிடச்சிடும் கெமிஸ்ட்ரியில். ஸோ தட் இஸ் அ குட் ஸ்டார்ட். What is the significance of this topic? Valence shell electron pair repulsion theory வந்து நம்மளை ஒரு கோவேலண்ட் கம்பவுண்டோட ஷேப்பை ப்ரெடிக்ட் பண்ண உதவுது. சரியா? ஷேப் இதை நல்லா கவனம் செலுத்துங்க. இந்த ஷேப் ஜாமெட்ரி இல்லை, ஜாமெட்ரி வேறு ஒன்று. சரியா? ஜாமெட்ரி வந்து நம்ம லூயிஸ் தியரி வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறது. இது ஆக்சுவலி இன்கரெக்ட். ஜாமெட்ரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. சரியா? We should always take into consideration the shape which is predicted by VSEPR. சரியா? ஸோ ஒரு காம்பவுண்டில் வந்து லோன் பேர்ஸ் இருக்கலாம். சரியா? பாண்ட் பேர்ஸ் இருக்கலாம். ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஒடாதீஸ் இதெல்லாம் எலக்ட்ரான்ஸ் தானே. எலக்ட்ரான்ஸ் வந்து ரிப்பெல் பண்ணுவோம். சரியா? நம்மளுக்கு தெரியும் ரிப்பல்ஷன்ஸ் நிறைய இருந்தால் அப்போது ஒரு காம்பவுண்டோட எனர்ஜியும் நிறைய இருக்கும். சரியா? அதோட எனர்ஜியும் நிறைய இருக்கும். எனர்ஜி நிறைய இருந்தால் அது ஒரு நல்ல விஷயம் இல்லை. ஏன்னா எனர்ஜி நிறைய இருந்தால் அதோட கம்பவுண்டோட ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிடும். சரியா? ஸோ நம்மளுக்கு தெரியும் நேச்சரில் எப்பவுமே ஒரு கெமிஸ்ட்ரியாக இருக்கும், பயோவாக இருக்கும், ஃபிசிக்ஸாக இருக்கும், எல்லாமே ஸ்டெபிலிட்டி அதிகமாக கொண்டு வர்றதுக்கு தான் எல்லாமே நடக்குது. இட் வில் பி ஸ்பான்டேனியஸ் டு பிரிங் ஸ்டெபிலிட்டி. ஓகே, அதுதான் நம்மளோட எய்ம். நேச்சரோட எய்மே எல்லாத்தையும் ஸ்டெபிலிட்டிக்கு எடுத்துன்னு வரணும். ஸோ அந்த ரிப்பல்ஷன்ஸை எப்படி குறைச்சி ஸ்டெபிலிட்டியை அதிகப்படுத்தலாம், அதுதான் இந்த விஎஸ்சிபிஆரோட தியரி. முதல் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு லோன் பேரும் ரிப்பெல் ஆகுது. there will be just a stronger between a lone pair and lone pair than a lone pair and bond pair than a bond pair and bond pair. புரியுதா? bond pair and bond pair. ஸோ லோன் பேர் ரிப்பல்ஷன்ஸ் அதாவது ஸ்ட்ராங்கஸ்ட். இது புரிஞ்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரலாம். சரியா? உதாரணத்துக்கு BF3 காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். சரியா? திஸ் காம்பவுண்ட் இஸ் அ கோவேலண்ட் காம்பவுண்ட். சரியா? நார்மலாக நம்மளுக்கு அவுடேட்டட் நாலேஜ் யூஸ் பண்ணால் இப்படி தரும். த்ரீ பாண்ட்ஸ் இருந்தால் இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஷேப் வரும். இதுக்கு 120 நம்மளுக்கு தெரியும். பாண்ட் ஆங்கிள் 120 degrees நம்மளுக்கு தெரியும். ஆனால் இது கரெக்ட். ஏன்னா இந்த மாலிக்யூலில் வந்து லோன் பேர்ஸ்ன்றது இல்லவே இல்லை. சரியா? ஸோ தேர் ஆர் ஒன்லி பாண்ட் பேர் ரிப்பல்ஷன்ஸ். அண்ட் இது ரொம்ப வீக்னால நம்ம வந்து இதுக்கு விஎஸ்சிபிஆர் யூஸ் பண்ண தேவையே இல்லை. ஏன்னா இதில் லோன் பேர்ஸ் இல்லை. ஆனால் அதே மாதிரி SO2 எடுத்துக்கலாம். SO2 வந்து 2 பாண்ட் பேர்ஸ் இருக்குது, ஒரு லோன் பேர் இருக்குது. நீங்கள் வந்து லூயிஸ் தியரி யூஸ் பண்ணிங்கன்னா லூயிஸ் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணிங்கன்னா we can draw it like this. நான் வரைஞ்சி காமிக்கிறேன். S has 6 valence electrons, O has 6 valence electrons. So 6 into 2 is 12 plus 6 is 18. சரியா? இப்படி தான் லூயிஸ் ஸ்ட்ரக்சர் வரையணும். ஆக்சுவலி மோஸ்ட் எலக்ட்ரோபாசிட்டிவ் எலிமெண்ட்டை நடுவில் செலுத்திட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 மீதி இருக்க எலக்ட்ரான்ஸை இங்கே வரைஞ்சிருங்க. சரியா? அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க எலக்ட்ரான்ஸை இங்கே போட்டுருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே ரெண்டு பாண்ட் பேர்ஸும் ஒரு லோன் பேரும் இருக்குது. சரியா? ஸோ நம்ம நார்மலாக எப்படி பண்ணுவோம்? இந்த எக்ஸாம்பிள் மாதிரி பண்ணால் இந்த மாதிரி வரும்ல, இந்த மாதிரி வரும். ஆக்சிஜன் 120 ஆனால் இது அவ்வளோவும் தப்பு. ஏன்னா இந்த பாண்ட் பேரும் ரிப்பேல் ஆகிற மாதிரி இந்த பாண்ட் பேரும் இந்த லோன் பேரும் இந்த பாண்ட் பேரும் ரிப்பேல் ஆகவே ஆகாது. சரியா? அதனால we have to use VSEPR theory. இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, when a covalent compound has 2 bond pairs and 1 lone pair, then it will assume ஒரு ஸ்பெஷலான ஷேப் எடுத்துக்கும். இந்த ஷேப் என்ன ஷேப்னா, இதுக்கு பேர் ஆங்குலர்னு சொல்லுவாங்க. ஆங்குலர். இந்த ஷேப் எப்படின்னா S இங்கே இருக்கும், ஆக்சிஜன் லோன் பேர்ஸ் இங்கே வரும். சரியா? இதோட பாண்ட் ஆங்கிள் எவ்வளோன்னா 119 degrees.
119 120ல லோன் பேர்ஸ் இருக்கிறதுனால பாண்ட் ஆங்கிள் கம்மியாகும். புரியுதா? ஸோ 2 lone pairs will form angular shape. ஸோ கொஸ்டின் கேட்டாங்கன்னா SO2 predict the shape of SO2 முதல் இந்த லூயிஸ் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிக்கோங்க. சரியா? லூயிஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி வரையணும்? வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எழுதிட்டு மோஸ்ட் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட் நடுவில் செலுத்திட்டு ஆக்சிஜன் பாண்ட் பேர்ஸ் அப்படி வரைஞ்சிட்டு பேஸ்ட் ஆன் திஸ் இங்கே லோன் பேர் பாண்ட் பேர்ஸை கவுண்ட் பண்ணி அதுபடி இங்கே வரைஞ்சிட்டு பார்த்தா ஷேப் இதை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். சரி, இதுக்கப்புறம் என்ன? இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. சரியா? ஸோ நம்ம ரெண்டாவது காம்பினேஷன் பார்க்கலாம். இந்த காம்பினேஷனில் வந்து we have 3 bond pairs, okay, and 1 lone pair. ஓகே, இது எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க எலிமெண்ட், ஓகே, வில் டேக் த மிடில் எலிமெண்ட் as A and will take the surrounding elements as B. So there is 3 bond pairs. So இந்த மாதிரி வரும். சரியா? இந்த அரேஞ்ச்மெண்ட் பேர் பிராமிடு. பார்த்தீங்கன்னா இது பிரமிட் மாதிரி இருக்குல்ல, பிரமிட் மாதிரி இருக்கிறதுனால இது பேர் பிராமிடு. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 bond pairs and 2 lone pairs. ஓகே, இதுவும் இதே மாதிரி தான், கொஞ்சம் சிமிலர் தான் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. இந்த மாதிரி வரைஞ்சிட்டோன்னே 2 lone pairs, இதுதான் 2 lone pairsம். ஸோ இதுக்கு பேர் வந்து ஆங்குலர். ஸோ 2 bond pairs and 2 lone pairsம் வந்தால் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் சரௌண்டிங் பாண்டிங் ஆட்டம்ஸ். இது வந்து 2 lone pairs. ஓகே, இதுக்கும் பேர் ஆங்குலர் ஷேப் தான். ஓகே, இதுக்கும் ஆங்குலர் ஷேப்பும் பேர் வச்சுருக்காங்க. சரி, நம்ம இப்போ ஃபோர்த் காம்பினேஷன் எடுத்துக்கலாம். சரியா? இந்த காம்பினேஷனில் வந்து 4 bond pairs இருக்குது. 4 bond pairs and there is 1 lone pair. சரியா? இந்த மாதிரி காம்பினேஷன்னா நம்ம ஆட்டமை இப்படி அரேஞ்ச் பண்ணணும், ஆட்டம்ஸை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். சரியா? சின்ஸ் there is 4, ஸோ ஒரு இது இப்படி வரைஞ்சிட்டு ஓகே, அந்த லோன் பேர்ஸ் இருக்குது. இது ஆக்சுவலி ஒரு ஃபனி பேர் இருக்குது. இதுக்கு பேர், இந்த ஷேப்போட பேர் சீ-சா ஷேப். சரியா? அவ்வளோதான், இது ரொம்ப சிம்பிள். அடுத்தது போகலாம். 3 bond pairs and 1 lone pair. ஓகே, ஸோ இது எப்படி வரையலான்னு பார்த்தா இப்படி வரையலாம். சாரி, இதில் 2 lone pairs இருக்குது. ஸோ இது எப்படி வரையலாம்? ஓகே, இப்படி வரையலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆக்சுவலி T ஷேப்ட். பார்த்தீங்கன்னா T. ஸோ இந்த ஷேப்புக்கு பேர் T ஷேப்ட். சரியா? அடுத்தது 2 bond pairs and 3 lone pairs. இது சீக்கிரம் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நடுவில் இருக்க ஆட்டம். ஓகே, ஸோ 2 bond pairs அகேன் இப்படி போட்டுடலாம். ஓகே, அதுக்கப்புறம் 3 lone pairs இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லோன் பேர்ஸ் நம்ம பார்க்காம இருந்தால் இது எப்படி லீனியராக இருக்குதுல்ல, அதனால இதுக்கு லீனியர் ஷேப்ட். சரியா? அவ்வளோதான். 7 பார்த்தீங்கன்னா 5 bond pair and 1 lone pair. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 5. ஓகே, ஸோ நடுவில் போட்டுடலாம் ஆஸ் யூஷுவல். 4 இருக்கு, 5. சரி, இப்படி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மீதி இருக்குது. இப்படி நீங்கள் போட்டுடலாம். சரியா? இதுக்கு பேர் என்னன்னா ஸ்கொயர் பிரமிடு. சரியா? இதுதான் அதோட ஷேப். சரி, 8வது வகையாக பார்த்துடலாம். 8வது வகை வந்து 4 bond pairs and 2 lone pairs. சரியா? இதுக்கு பேர் ஸ்கொயர் பிளேனார் ஆக்சுவலி. ஏன்னு பார்ப்பீங்க.
ஸோ நடுவில் இருக்குது A, சரியா, இல்லை B, 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 2 lone pairs இங்கே போட்டுடலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இது ஸ்கொயர், இட் இஸ் ஃபார்மிங் அ ஸ்கொயர், அதனால தான் இதுக்கு பேர் ஸ்கொயர் பிளேனா. சரியா, நான் 3 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த 3 compoundsலையும் there are discrepancies because of presence of lone pair. சரியா, so model ClF3. okay, you will start this, you will try and find the shape of ClF3. suppose they're asking find shape of ClF3. okay, and they've given 4 options, so we will find this. how to start? முதல் chlorine எடுத்துக்கோம். chlorineல எவ்வளோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது? chlorine is an halogen group. சரியா, அதனால chlorineல வந்து 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. fluorine halogen group, so 7. ஆனால் மூணு fluorine இருக்குது, அதனால 7 into 3 is 21. okay, now add these two. okay, now add these two. 21 plus 7 gives 28. சரியா, இப்போது chlorine or fluorine இல்லை, what is the least electronegative, வேறு வார்த்தையில் சொல்லணும்னா most electropositive element chlorine, because chlorine is below fluorine in the group. so chlorine நடுவில் போட்டுருங்க. ஜஸ்ட் ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணிடுங்க 3 fluorine, யோசிக்காதீங்க, இது சும்மா நம்ம ரெஃபரன்ஸ்க்காக டு see how many bond pairs and how many lone pairs. ஸோ முதல் 3 fluorine வரைஞ்சிடலாம். ஸோ சாரி, 3 fluorine, each bond நம்மளுக்கு தெரியும் இல்லை 2 electrons இருக்குது, ரைட். ஸோ இந்த 28லேருந்து we will subtract 6. சரியா, ஸோ 6 subtract பண்ணிட்டா 20, ஸோ நம்ம மீதி இருக்குது 22. ஸோ we will arrange the 22 around this. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. சரியா, 18. ஸோ out of 22 18. ஸோ மீதி we have 4. ஸோ 4, ஸோ we will put it as 2 lone pairs. சரியா, ஸோ நம்ம பார்க்குறோம், நான் சொல்லி கொடுத்த மாதிரி 3 bond pair and 2 lone pairs இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன ஷேப் ப்ரெடிக்ட் பண்ணலாம்? நான் சொல்லி கொடுத்த மாதிரி we draw it like this. This is the shape based on this Lewis structure that we found out. இதுலேருந்து என்ன தெரியுது? 3 bond pairs and 2 lone pairs இருந்தால் T shaped வருது. பார்த்தீங்கன்னா இதை இக்னோர் பண்ணால் we get a T shaped வருது, அதனால இதுக்கு பேர் T shape. அடுத்தது SF4. நீங்களே ட்ரை பண்ணி பாஸ் பண்ணுங்கள். ஆன்சர் வந்தோடனே இங்கே செக் பண்ணுங்கள் எப்படி சால்வ் பண்ணுறேன்ட்டு. ஓகே, ஸோ S is in group 16, அதனால நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 6. F is again we know it's in group 17, so 4 into 7 gives me 28. 28 plus 6 gives me 34. okay, so S is arranged. obviously fluorine வந்து சல்ஃபரை விட ரொம்பவே எலக்ட்ரோநெகட்டிவ், அதனால சல்ஃபரை நடுவில் போடுறோம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32. ஸோ 2 is remaining. ஸோ அந்த 2 இங்கே போட்டுடலாம், லோன் பேராக போட்டுக்கலாம். சரியா, ஸோ சல்ஃபர் has 4 bond pairs and 1 lone pair. okay, so how can we arrange this? This forms a trigonal this forms seesaw shape. okay, this forms seesaw shape. நம்ம பார்க்கும்போது trigonal bipyramidal மாதிரி தெரியும், ஆனால் இந்த ஷேப் வந்து based on lone pairs and bond pairs, this is a seesaw shape. okay, I'll draw it for you. So sulfur in the middle, fluorine. okay, 4 ஆச்சா. இப்போ மீதி 1 lone pair. so whenever there's 4 bond pairs and 1 lone pair, it is called seesaw shape, and இந்த மாதிரி தான் இருக்கும்.
Okay, this is the shape in which there are the minimal amount of repulsion. So this is the most stable geometry or most stable shape it can assume. Okay, மூணாவது எக்ஸாம்பிள் என்ன இருந்துச்சுன்னா I3. ஓகே, நீங்கள் இதை திரும்பி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, I is in again group 17, so 7 into 3 gives 21. ஆனால் இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இப்படின்னா it has one more extra electron, so 22 total electrons. சரியா? so just draw I இந்த மாதிரி வந்துட்டோன்னே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 3 lone pairs and 2 bond pairs. கரெக்டாக சொல்லுங்க, நான் வரையாமல் சொல்கிறேன். இது லீனியர். ஓகே, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வரையாமே தெரியும். ஸோ ஆனால் முதல் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம வரைஞ்சே பார்த்துக்கலாம். ஸோ I in the middle. ஓகே, I here. மீதி 3 லோன் பேர்ஸ் இருக்குல்ல, ஸோ 2 லோன் பேர்ஸ் இங்கே ஒரு லோன் பேர். அவ்வளோதான் லீனியர் ஷேப். ஸோ உங்களுக்கு புரிஞ்சது நான் ஹோப் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணவே தேவையில்லை. உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் மட்டும் புரிஞ்சுதுன்னு காமெண்ட் பண்ணுங்கள். புரியலைன்னா அப்போது என்ன டவுட்டுன்னு காமெண்ட் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.